இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை நிலைய செயலக அறிவிப்பு. காரைக்குடியில் விஜய் வருகை, களை கட்டும் தேவக தேர்தல் பரப்புரை, பாதுகாப்பில் அதிரடி மாற்றங்கள், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர். வெற்றி தலைவர் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி டவுன் கண்ணதாசன் மணிமண்டபம் அருகே நண்பகல் 12 மணி முதல் 2:30 மணி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த பிரச்சார நிகழ்ச்சிக்காக தேவையான அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக இன்று அவர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இதற்காக விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதி வேட்பாளர் மருத்துவர் பிரபுவை ஆதரித்து இன்று மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் பரப்புரையில் ஈடுபட உள்ளார். இதற்காக காரைக்குடி நகரம் முழுவதும் தற்போது விழாக்குளம் பூண்டுள்ளது. கடுமையான நிபந்தனைகள். இந்த பரப்புரைக்கு காவல்துறை தரப்பிலிருந்து சுமார் 37 கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக வாகனத்தில் நின்றபடி உரையாற்றுவது, கூம்பு வடிவிலான ஒளிபெருக்கிகளை தவிர்ப்பது போன்ற கட்டுப்பாடுகள் இதில் அடங்கும். தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் இருசக்கர வாகனங்களில் பின்தொடர்வை தவிர்க்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மரங்கள் மற்றும் மின்கம்பங்களுக்கு பாதுகாப்பு. கடந்த காலங்களில் நெல்லை மற்றும் தூத்துக்குடி பகுதிகளில் விஜய் பிரச்சாரம் செய்தபோது ரசிகர்கள் ஆர்வம் மிகுதியால் மரங்கள், மின்கம்பங்கள் மற்றும் டிரான்ஸ்பாரங்கள் மீது ஏறி நின்று அவரை பார்த்தனர். இது பெரும் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக கருதப்பட்டது. இதனை தவிர்க்கும் பொருட்டு காரைக்குடியில் புதிய யுக்தி கையாளப்பட்டுள்ளது. தகர தகடுகள் மூலம் தடுப்பு. பிரச்சாரம் நடைபெறும் பாதையில் உள்ள பெரிய மரங்கள் மற்றும் மின் கம்பங்களை சுற்றி யாரும் ஏற முடியாதபடி தகர தகடுகள் கொண்டு மறைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக காரைக்குடி தேவர் சிலை சந்திப்பு மற்றும் ஜங்ஷன் பகுதிகளில் இரும்பு தாள்கள் கொண்டு மரங்கள் முழுமையாக சுட்டப்பட்டுள்ளன. தொண்டர்கள் ஆபத்தான முறையில் உயரத்தில் ஏறுவதை தடுக்கவே இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். பரபரப்பில் காரைக்குடி. ஏற்கனவே கரூரிலும் இதே போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது காரைக்குடியிலும் அதே பாணியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று விஜய் வருகையொட்டி பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் திரள்வார்கள் என்பதால் காவல்துறை மற்றும் கட்சி தொண்டர்கள் இணைந்து பாதுகாப்பு பணிகளை ஒருங்கிணைத்து வருகின்றனர். மக்களின் எதிர்பார்ப்பு ஒருபுறம் இருந்தாலும் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இந்த பிரச்சாரம் அமைய வேண்டும் என்பதில் தேவகவினர் உறுதியாக உள்ளனர். ஜன்னா டிவி சேனல் புதியவராக இருந்தால் ஜன்னா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.